இப்போதான் இந்த தமிழ் ஜாதி பெண்கள் வந்து வெளியில் ஐடிலையும் எல்லா பக்கமும் வேலை செஞ்சு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க, வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு பிரசிடென்ட் ஆகிறாங்க, ஒரு கவுன்சிலர் ஆகிறாங்க. நீ இந்த கல்லூரிக்கு போன பெண்களை கூட்டிகிட்டு போய் கல்லு குடிக்கணும்ன்றியடா நாயே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உனக்கு? ஏண்டா நீ எல்லாம் இதே போல இருந்தீனா நீ அருவாளை காட்டின மாதிரி எங்க வீட்டு பெண்கள்லாம் செருப்பை தான்டா காட்டுவாங்க, உனக்கு செருப்பை தான் காட்டுவாங்க எங்க வீட்டு பெண்கள். கல்லை குடிக்க கூட்டு போறியாடா? அதே போல காவல்துறைக்கு வந்து அவனை அரெஸ்ட் பண்றதுல என்ன பிரச்சனை? ஒரு தடையை மீறி கல்லை இறக்கியிருக்கா, அவனை அரெஸ்ட் பண்றதுல என்ன பிரச்சனை? அவன் எங்க இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, எங்க இருக்கான்னு நாங்க சொல்றோம் பாருங்க. காலையில 6 மணிக்கு போங்க, ஏதாவது மரத்துல உட்காந்துருப்பான் பாருங்க, கல்லை விட்டு அடிங்க, துண்டகான துணியகானு ஓடி வருவான் நாய். அவனை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா? ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா? அவன் மேல போடுறதுக்கு எதுக்காக இன்னும் அந்த எஃப்ஐஆர் போட முடியாம உட்காந்துருக்கீங்க? கோயம்புத்தூர்ல எஃப்ஐஆர் போடுறாங்க, எல்லா பக்கம் எங்க இளைஞர்களையும் எங்க மக்களையும் வந்து பிரிவென்டிவ் அரெஸ்ட், ஒரு அக்கரன்ஸே நடக்காம பிரிவென்டிவ் அரெஸ்ட் எவ்வளவு பண்றீங்க? எவ்வளவு பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு அக்கரன்ஸே பண்ணிட்டான், ஒரு மரத்துல ஏறி கல்ல இறக்கிட்டான், அவனை வந்து உங்களால அரெஸ்ட் பண்ண முடியலையோ? இல்லைன்னா சொல்லுங்க, எங்களை ஃப்ரீயா விடுங்க, நாங்க எப்படி தூக்கிட்டு வந்து அவனை ஸ்டேஷன்ல கொண்டு வந்து ஒப்படைக்கிறோம்னு பாருங்க.